பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. சனியன் சகட, சனியங்கிறத நான் வச்சுக்கிட்ட பட்டம் இல்ல, மக்கள் எனக்கு வச்ச பட்டம். புடிச்சா விட மாட்டேன். டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒரு பேருக்காரு போகும்போது ஒரு மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த மாநாடு தொடர்ல விஜய் ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம். ஒரு தகவல் மையம் இன்ன வரைக்கும் வரல, ஒரு அறிக்கையை வெளியே விடல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நேற்றைய தினம் விஜய் நின்று பிரச்சாரம் செய்த அந்த இடத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடமே நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு போர்க்காலம் போலத்தான் காட்சியளிக்கின்றது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புது சிக்கல் இல்லாம ஒரு கூட்டம் நடக்காது. அவன் வந்தா சேமந்தவன். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இவர் தானா தளபதி? தொட்டுறாத, ஸ்லைஸ் போட்டுவாப்ல. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. பில்டப் வேற போட்டாச்சு. நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாவி பாவி, அட பாவி, நாசமா போன விஜய், உன்னால எத்தனை பேர் மக்கள் செத்துட்டு இருக்காங்க கரூர்ல. வீணா போனவனே, பேசி தள்ளனா இவன் பரதேசி. பாரு, உன்னால எத்தனை உயிர் போயிட்டு இருக்கு பாரு. கரூர்ல எவ்வளவு பேரு பொம்பளை பிள்ளைங்க உன்னை நம்பி வந்தவங்க எல்லாம் உயிர் செத்துட்டு இருக்காங்கடா. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? சொல்ல முடியாது. அட, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? சொன்னா மட்டும் கிழிச்சிருவேன். நீயே சொன்ன சீனை கரெக்டா பண்ணு. எனக்கு நார்மல்லாம் வேண்டாம். பாருங்க கை எப்படி நடக்குதுன்னு. காட்டுறது இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆடினது பத்தியா சுகரு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. சூப்பர். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போய்
திரும்பி போற ஐடியாவே இல்ல. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். I am coming. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. Am coming. Coming. அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. உன்னையே நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? வணக்கம்ப்பா. வணக்கம். நான் தான் விஜய் பேசுறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நம்பவே முடியல. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? நான் சாப்பிட்டேன் நண்பா. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. அண்ணா உங்க பிக் ஃபேன் அண்ணா. தேங்க்யூ நண்பா. நானும் உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன். நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நம்ம மாநாட்டு கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன். 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. நல்லா பாருங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாண்ணா, ஸ்கூல் போயிட்டு இருக்கேண்ணா. இவன்ல ஸ்கூலுக்கே போனதில்ல. ஓகே, நல்லா பாருங்க. வீட்ல எல்லாரையும் கொஞ்சம் நல்லா கேட்டதா சொல்லுங்க. மூஞ்சிய பாரு, இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை, பிஞ்சு குழந்தை கழுத்தை கடிச்சே கொண்டுறியா, பெரிய தீவிர. ஓகேண்ணா. அண்ணா அடுத்த மாநாட்டுல சந்திப்போம். கண்டிப்பா நண்பா. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய சொல்லுவேன், நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேண்ணா, லவ் யூண்ணா. சொல்லும் போதே தெரிதல டூப்புன்னு. ஏண்டா தலபத்தி கிச்சிரி. இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். ஆடியோ லான்ச் தலபதிஸ் மூவி. என்னடி இது? ஆனா நாங்க என்னைக்குமே தளபதிக்கு தான் சப்போர்ட். ஐயா பைத்தியங்க. அவரு படத்துல இருந்து சினிமால இருந்து தான் போனாரு தவிர நெஞ்சுக்குள்ள கொண்டே இருக்கும். எங்க மனசு விட்டு போல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? அவர் மனசுல மட்டும் நாங்க இல்ல, எங்க மனசுலயும் அவரு தான் இருக்காரு. போட்டோ எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா பேசக்கூடாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. வருத்தப்படுங்க, கோவம் கூட படுங்க, இரிட்டேட்டாவும் அவங்க கவலையே இல்ல. மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயலா. ஆத்தி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.